மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஜனனகால சனியை, அதாவது உங்கள் ஜாதகத்தில் சனி ஒரு இடத்துல இருக்கும். அந்த சனியை இன்றைக்கு கோச்சார சனி, அதாவது இன்றைக்கி பயிற்சியாக சனி அது கடந்தால் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு பொருந்தும். நீங்கள் ஓரளவு ஜாதக கட்டங்கள் பார்க்க தெரிஞ்சால் நீங்களே கணித்து கொள்ளுங்களாம். சரிங்களா? உதாரணத்துக்கு இன்றைக்கி என்னங்க, இன்றைக்கி நீங்கள் தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க. லக்னமே இருக்க முக்கியம் இல்லைங்க. உங்களுக்கு கும்பத்தில் சனி இருக்கான். உங்களுக்கு கும்ப ராசியில் உங்கள் ஜாதகத்தில் சனி இருந்து இன்றைக்கி சனி கும்பத்தில் இருக்குது. அப்போனா உங்கள் சனியை இப்போ கோச்சார சனி கடந்து கொண்டிருக்கும். இது குறைந்தபட்சம் 2.5 வருடங்கள் இருக்குங்க. 2.5 வருடமாக இந்த 2.5 வருடமே உங்களுக்கு அதே பலன் இருக்காது. சில காலத்துலாம் 10 டிகிரியில் இருந்தால் அந்த சனி பயிற்சி ஆகும்போதே முன்னாடியே உங்களுக்கு பலன்கள் வந்துடும். அதுக்கப்புறம் அதோடய எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு 2.5 வருடம்னு வச்சுக்கிறேன். இது லக்கண ரீதியாக நம்ம பார்க்க வேணாம். லக்கண ரீதியாக நம்ம இன்னொரு பதிவில் பார்த்துப்போம். இது முக்கியமான நோக்கம் என்னன்னா, உங்கள் சனி இந்த சனியை கடக்குதா அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் ஜாதகத்தை வேணால் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ யாருக்கெல்லாம் கும்பத்தில் சனி இருக்கோ உங்கள் ஜாதகத்திலேருந்து இன்றைக்கி சனி கடந்து கொண்டு இருக்கும். இல்லை கடந்த 2.5 வருடங்களில் 2 வருடங்களில் ஒரு கடந்து கொண்டு இருக்கும், முன்னாடியே கடந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அதாவது வேலையை விட்டுட்டு புது வேலையை தொடங்கியிருப்பீங்க, புது வேலையை ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும். இல்லைன்னா வேலை சார்ந்த பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு புது துறையை நீங்கள் இப்போ இவ்வளோ காலமாக நான் ஐடியில் வேலை செஞ்சீங்க, நான் ஐடியில் வேலை செஞ்சுட்டு இப்போ நான் புதுசாக வேறு ஒரு தொழிலில் நான் இறங்கியிருக்கேன், இல்லை உணவு சார்ந்த தொழிலில் இறங்கியிருக்கேன். இல்லைனா ஐடியில் நான் ஒரு துறையில் வந்துட்டு நான் வேலையே செய்யாத ஒரு புது துறையில் நான் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கேங்க அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. ஒரு வாழ்க்கை முறை மாற்றம் இருக்கும். அடுத்தது வேலை ரீதியாக, ஏன்னா வேலை மாற்றம் தான் வாழ்க்கை முறை மாற்றம். அதுவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாறுதல்களை கொண்டு வரும். சரிங்களா? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சனி, உங்கள் சனியை நீங்கள் பிறக்கும்போது ஒரு இடத்துல சனி இருக்கும். அந்த சனியை தொடர்ந்து 30 வருடங்கள் ஆகும். இது பெரும்பாலும் 30 வயது, 60 வயது, ஒரு 55, ஒரு ஏறக்குறைய ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. இதுதாமே இது இந்த வயதுமே ஒரு முக்கிய காரணி. சரிங்களா? 30 வயதுனா பெரும்பாலும் திருமணம் ஆகிட்டு ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருப்பாங்க. அப்போ இந்த சனி என்ன பண்ணுன்னா, இந்த சனியை கடக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வேலையை மாற்றத்துக்கு ஒரு டவுன் கொடுக்குங்க. ஒரு டவுன் கொடுத்துட்டு தான் ஒரு அப்பு கொடுக்கும். இது உங்களுக்கு ஒரு டவுன் தான். ஒரு நெகட்டிவ் பலன் கொடுத்துருக்கப்படுறது தான் ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் வரும். சில பேருக்கு அது நல்ல பாவமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேருக்கு ஒரு 8ஆம் பாவமோ 6ஆம் பாவமோ இருந்தால் அதற்கு தகுந்த பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? இது அதுக்கப்புறம் தசாபுத்தியுமே முக்கியமான காரணம் இருக்குது இந்த காலகட்டத்தில். ஆனால் தசாபுக்தி இல்லைனாலுமே இந்த பலன்கள் நிச்சயமாக நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்களே செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காரு இந்த சனி இந்த காலகட்டத்தில் இந்த கடக்குது அப்படின்னா ஒரு நெகட்டிவ் பலன் தான் வரப்போம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அப்சைட் இருக்குது. நீங்கள் முன்னாடியே இதை வச்சு நீங்கள் கணிச்சிக்கலாம். அப்போ போய்ட்டு நீங்கள் ஒரு முக்கியமான டெசிஷன் நீங்கள் எடுக்க வேண்டாம். இப்போ யாருக்கெல்லாம் மீனத்தில் அடுத்த சனி இருக்குது, சனி அடுத்த வருடம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் கடக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ எனக்கு மீனத்தில் ரேவதியில் தாங்க சனி உட்காந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 2.5 வருடம் இருக்குது. ஏன்னா அந்த சனி இன்னைக்கு அடுத்த வாரம் பேச்சாகிற சனி உங்களோட ரேவதியில் இருக்கிற சனியை அதை ஒரு 10 டிகிரிக்கு முன்னாடி இருக்குது. அது 1.5 வருடம். அப்போ அந்த பலன்கள் ஆரம்பிப்பதை நீங்களே உணரலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் உடனே நெகட்டிவ் பலனை கூட தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. நெகட்டிவ்னு எடுத்துக்காம பாசிட்டிவ்ங்க. ஆனால் இது முக்கியமான ரீசன், சனி தொழில்காரகன். காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி, 10ஆம் பாவம் தொழில்காரகன் தான் நம்ம சொல்கிறோம். அந்த தொழில், அதனால தான் நான் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளுவீங்க. அதற்கான நடக்கும் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் இது ஒரு பலனாக நீங்களே கணித்து கொள்ளுங்களா. இது ஒரு ஜோதிடர் தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு முக்கியம் இல்லை. வேறு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நன்றி. ஓம் சிவ ஓம்.